ஹாய் வீவர்ஸ், உங்களோட ஒரு நிமிடம். இன்று நாம் பள்ளிக்கூடங்களை பற்றி சிந்திப்போம். முதலாக நம்முடைய தாய் தந்தையரை பிரிந்து, நம்முடைய சகோதர சகோதரிகளை பிரிந்து வெளியே செல்லக்கூடிய முதலிடம் நாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்திலே தான் நாம் எப்படி வீட்டிலே தாய் தந்தையரை கண்டோமோ அதுபோல் ஆசிரியர் பெருமக்களை எங்கே காண்கிறோம். எப்படி நம் சகோதர சகோதரிகளை நம் வீட்டிலே கண்டோமோ அதுபோல் நம் தோழன் தோழியரை அந்த பள்ளியிலே முதலாக சந்தித்துக் கொள்கிறோம். ஆக இந்த உறவு எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாளை இந்த உலகத்திலே நாம் சென்று வாழக்கூடிய இடங்களிலே நாம் மற்றவரோடு பழகுவது எப்படி, மற்றவர்களுக்கு மரியாதை செய்வது எப்படி, மற்றவர்களை நாம் அணுகுமுறை எப்படி என்பதை இளம் வயதிலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய இடமாக இந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்தில் நாம் படித்த ஆசிரியர் பெருமக்களையும் நம்முடைய தோழன் தோழியரையும் நம் வாழ்நாள் முழுவதுமே நாம் நினைவுபடுத்தி வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை சந்தித்து மனமகிழ்கிறோம். அதுபோலத்தான் உயர்நிலைப் பள்ளியும் சரி, கல்லூரிகளும் சரி, நாம் படிக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவியரும் மீண்டும் இப்பொழுது ஒரு முறை சந்தித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அந்த பள்ளிகள் ஏற்படுத்தி தருகின்றன. இதன் மூலம் உறவுகள் வலுப்படுகின்றன. இதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளவும், யாருக்கு எது தெரியவில்லையோ அதை கற்றுக் கொடுக்கவும், யார் எதிரில் அதாவது பெருகி இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு அதை காட்டித்தரவும் உள்ள ஒரு மிக உயர்ந்த அமைப்பாக அது மாறி இருக்கிறது. ஆகவே இவைக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் படித்த பள்ளிக்கூடம் தானே. பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகம் என்று நாம் தாராளமாக சொல்லலாம். ஏனால் வாழ்வியலை கற்றுக் கொடுக்கும் பள்ளிக்கூடம் நிச்சயமாக ஒரு பல்கலைக்கழகம் தானே. நன்றி.